நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு கேள்விகள், குறிப்பா ஏற்கனவே பொதுவெளியில் விவாதிக்கப்பட்ட கேட்கப்பட்ட ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது, எப்படி ஒரே இரவுல பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது, இடம் தேர்வு சரியாக இருந்ததா அப்படின்ற கேள்விகளில் தொடங்கி பல கேள்விகளை முன்வைத்து வருகிறார். அரசு இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்ட, எதிர்க்கட்சி தலைவர் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதாக அரசு முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். கூட்டணிக்காக ஆள் பிடிக்கக்கூடிய வேலையா அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் கூட முதலமைச்சர் இதில் முன்வைத்தார். தொடர்ந்து இந்த கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்னு அமைச்சர்களும் விளக்கம் கொடுக்கிறார்கள். மருத்துவத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் விளக்கம் கொடுத்தாரு, அப்புறம் திரு ஏவாவேல் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு. தொடர்ந்து இதில் அதிமுக ஆட்சியில் வெள்ள நிவாரணத்தின் போது பாட்டிலுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிங்க, அது மாதிரி நாங்கள் செய்யலை அப்படின்னு எதிர் விமர்சனங்களையும் திமுக முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செய்தியாளர் தாய்மானவன் எதிர்க்கட்சி தலைவருடைய கூடுதல் கேள்விகள் என்னென்ன விவரங்கள்? விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் உரையின் மீது பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக எழுப்பி வந்திருந்தார். குறிப்பாக அந்த கரூரில் மட்டும் ஏதேனும் எதிர்க்கட்சிகள் ஏதேனும் கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடிதான் கூட்டத்திற்கான அனுமதியை பெற வேண்டிய சூழல் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். அதிமுக வேலுச்சாமிபுரத்துல அந்த கூட்டம் நடத்துவதற்கு கூட முதல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்ததாகவும், அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது, விஜயனுடைய கடந்த கால கூட்டங்களில் எல்லாம் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த ஒரு சூழல்ல அந்த கூட்டத்தை எல்லாம் முன்னிறுத்தி மையப்படுத்தி ஏன் இந்த குறுகலான ஒரு இடத்தை காவல்துறையினர் ஒதுக்கியிருந்தார்கள், ஏதேனும் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாம உடற்கூறாய்வு நடந்தது முதல் தொடர்ந்து மருத்துவமனையில ஆம்புலன்ஸ்கள்ல தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் அழைத்து சென்றது வரை திமுகவினர் அரசியல் செய்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஆம்புலன்ஸ்கள்ல திமுகவுடைய ஸ்டிக்கர் என்பது ஒட்டப்பட்டிருந்ததாகவும், அதே போல் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீர் பாட்டிலில் கூட திமுகவுடைய ஸ்டிக்கர் என்பது ஒட்டப்பட்டு வழங்கப்பட்டிருந்ததெல்லாம் சொல்லி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில தான் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கக்கூடிய அனைத்து விமர்சனங்களுக்கும் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாறி மாறி பல்வேறு விளக்கங்களை தெரிவித்த வண்ணம் இருந்து வராங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மீது மேலும் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி சாராய விவகாரத்துல பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களை முதலமைச்சர் இரவோடு இரவாக ஏன் சென்று சந்திக்கவில்லை, கரூர் விவகாரத்தில் மட்டும் ஏன் முதலமைச்சர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கக்கூடிய கருத்திற்கு பதில் கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று பார்த்தாரா என்ற ஒரு கேள்வியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்பியிருந்தார். அதே போல் கரூர் சம்பவத்தில் தேவையில்லாமல் வதந்தி என்பது பரப்பப்பட்டு வருகிறது, அது குறித்து தான் அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக விளக்கம் அளித்து வருகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கரூர் விவகாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்த்தேன். அதே சமயம் கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது சாராய விவகாரமாக இருக்கிறது, நான் செல்லவில்லை, எனக்கு பதிலாக அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேரில் சென்று தேவையான தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கியிருந்தார். இந்த ஒரு சூழல தான் பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக எழுப்பி வந்தார். ஒரு நபர் ஆணையம் அமைத்த பிறகு அரசு அதிகாரிகள் எதற்காக பேட்டியளித்தார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலுக்கு கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து வதந்திகள் பரப்பப்பட்டு வருகிறது, வதந்திக்கான விளக்கத்தை அளிப்பதற்காகத்தான் அரசு துறை அதிகாரிகள் பேசினார்கள் என்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவசரமாக ஆணையம் அமைத்தனர், அரசியல் ரீதியாக அரசு செயலாளர்களை செய்தியாளர்களை சந்தித்தனர், இதெல்லாம் அவமதிப்பு நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஒரு நபர் ஆணையம் தகவல் திரட்டும் போது எதற்காக செய்தியாளர்களை சந்தித்தார்கள், அங்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இங்கு ஏடிஜிபி ஒரு கருத்தை சொல்கிறார், அப்படி
அப்படியாக இருக்கக்கூடிய நிலை எப்படி விசாரணை என்பது சரிவர நடக்கும் என்ற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருந்தார். கூடுதல் எஸ்பி தலைமையில விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கூடுதல் டிஜிபி கருத்து சொல்வது சரியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். மேலும் கிட்னி முறைகேடு நடந்தது கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. அதற்கு ஏன் அரசும் அவசரமாக செயல்படவில்லை என்ற ஒரு கேள்வியை கிட்னி விவகாரத்தில் அரசின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாம முக்கிய தலைவர்கள் வரும்போது மாவட்ட ஆட்சியர்கள் தலைவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெறும். அப்படி ஏதாவது கூட்டம் கரூர்ல நடைபெற்றதா, மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றதா என்பதை விளக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து பல நிமிடங்களாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தார். அது எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விகளுக்கு முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாறி மாறி தங்கள் தரப்பு விளக்கங்களை அளித்திருந்தார்கள். குறிப்பாக ஆம்புலன்ஸுகள், திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஆம்புலன்ஸுகள் இயக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக விரைந்து சென்று அவர்களுக்கான நிவாரணத்தை ஏற்படுத்தி தருவதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காகவும் கட்சி ரீதியிலாக கூட ஒரு ஆம்புலன்ஸ்களை இயக்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபடுத்துவதற்காகத்தான் ஆம்புலன்ஸ்கள் என்பது அனைத்து தரப்பிலிருந்தும் இயக்கப்பட்டதாகவும் சுகாதாரத்துறையின் தரப்புல 108 ஆம்புலன்ஸ்கள் போல அனைத்து கட்சிகளுமே அது போன்ற ஆம்புலன்ஸ்களை இயக்கியதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். விரைந்து சென்று நிவாரணத்தை வழங்குவதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான வாய்ப்புகளை வழங்குவதும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சையும் வழங்குவதுதானே முதல் கடமையாக இருக்க முடியும். அப்படியாக இருக்கக்கூடிய அந்த பணிகள் தான் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி காவல்துறை முறையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்காது. அரசினுடைய அலட்சியம் தான் இந்த 41 பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என்பதை பதிவு செய்வதாக குறிப்பிட்டு தன்னுடைய உரையையும் நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய உரைக்கு அனைத்து பல்வேறு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பல்வேறு விளக்கங்களையும் அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாகவும் அதில் சபாநாயகர் குறுக்கிட்டு அதிமுகவினர் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் அவை குறிப்பில் இது ஏறாது அப்படின்னு சொன்னதாகவும் அதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல். அது பற்றிய விவரங்கள் என்ன தாய்மானவன்? கரூர்ல சம்பவம் நடந்த நேரத்துல கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் தண்ணீர் பாட்டில் இருந்ததால் அதனை எடுத்து மக்களுக்கு கொடுத்தோம் என்று அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருந்தார். அமைச்சர் சிவசங்கர் மேலும் சம்பவம் நடந்த நள்ளிரவே அங்கு சென்று விட்டோம், அங்கு எந்த கடையும் இல்லை, திமுக மாவட்ட கழக அலுவலகத்தில் இருந்து தான் வாட்டர் பாட்டில்கள் எடுத்து வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூடவா அரசியலாக்குவதா என அமைச்சர் சிவசங்கர் தெரிவிக்க, ஏற்கனவே இந்த கரூர் விவகாரத்தை அதிமுக அரசியல் செய்யவில்லை என தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் அதிமுக அந்த கரூர் விவகாரத்தை அரசியலாக்குவதாகவும் அது மட்டுமல்லாம கூட்டணி ஆதாயத்திற்காக தவேகாவிற்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில அதிமுக செயல்படுவதாகவும் முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை இதற்கு முன்னதாக முன்வைத்திருந்த நிலையில் சிவசங்கரும் தொடர்ந்து அரசியலாக்குவதாக குறிப்பிட்ட ஒரு சூழல்ல அமைச்சர் சிவசங்கருடைய கருத்திற்கு தொடர்ந்து அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இதனால பேரவையில சற்று அமளி என்பது ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள் தமிழகத்துல ஏற்கனவே கடந்த காலங்களில் நடைபெற்ற அந்த விவகாரங்கள் உயிரிழப்புகள் தொடர்பாக எல்லாம் தொடர்ந்து மாறி இரண்டு கட்சிகளும் மாறி பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் சிவசங்கர் பேசியதை நீக்க கோரி அதிமுகவினர் பேரவையில அமளியில ஈடுபட்டிருந்தாங்க. அமளியில அதிமுகவினர் ஈடுபட்டதை கண்டித்து பதிலுக்கு திமுக உறுப்பினர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து மாறி பல்வேறு கருத்துக்களை சபையில பேசக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிடும் போது கரூர் சம்பவத்திற்கு முதலமைச்சர் பதில் கூற வேண்டும் என கூறுகின்றனர்.
ஆனால் பட்டப்பகலிலேயே வானத்தில் அமர்ந்து கொண்டு தூத்துக்குடியில் போராடியவர்களை நெஞ்சில் சுட்டார்களே, அதற்கு அப்போதைய முதலமைச்சர் என்ன பதில் கூறினார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த கருத்தை தான் அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என கூறி அதிமுகவினர் அமளியில ஈடுபட்டனர். இதனால ஒரு கடுமையான ஒரு பரபரப்பு என்பது எழுப்பியிருந்தது. பேரவையில தொடர்ந்து அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இருக்கிறாங்க. சபாநாயகருக்கு எதிராக அதிமுகவினர் பேரவையில முழக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சபாநாயகர் தொடர்ச்சியாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பேன் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதிமுகவினர் பேசுவது அவை குறிப்பில் ஏறாது எனவும் சபாநாயகர் குறிப்பிட, தொடர்ந்து இந்த பகுதியில் அதிமுகவினர் கூச்சலிலும் குழப்பத்திலும் பேரவையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அமைச்சர் சிவசங்கர் எந்த தவறான வார்த்தையும் பயன்படுத்தவில்லை, இல்லாததையும் சொல்லவில்லை என சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகர் அப்பாவுவை கண்டித்து தற்போது பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கோஷத்தை ஏற்படுத்தி வராங்க. நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸுரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.